வணக்கம். நம்ம இன்னைக்கு நடந்த நாளைய சரித்திரம் டெஸ்ட் பேஜோட மேக்ஸ் கொஸ்டினோட எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். இந்த டெஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். 25 கொஸ்டின் இருக்குது. என்னென்ன கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஏ ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி என்பவர் 15 நாட்களிலும் செய்து முடிக்கின்றனர். அதே வேலையை இருவரும் சேர்ந்து செய்தால் எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏ வந்து 10 நாட்கள்ல, பி வந்து 15 நாட்கள்ல முடிக்கிறதா கொடுத்துருக்காங்க. அப்ப இருவரும் சேர்ந்து செய்தால் அப்படின்னா என்ன வேலை அப்படின்னு சொல்லி கொடுக்கல, வேலையோட அளவு தெரியல. அப்படிங்கிறனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்சிஎம் எடுத்த வேலையோட அளவு தெரிஞ்சிடும். அப்ப 10க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 30ன்னு கிடைக்கும். பாத்தீங்க அப்படின்னா இதுல 2 வச்சு பெருக்கினா 30 வரும், இங்க 3 வச்சு பெருக்கினா 30 வரும். இது நம்ம எல்லா கொஸ்டினுக்குமே இந்த டேட்டா, இந்த டேட்டா, இந்த டேட்டா, இந்த டேட்டா, இந்த 3 டேட்டா வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். அதுல இந்த 3 எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. 30 அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னா, மொத்த வேலையோட அளவு பாக்குறதுக்காக தான் 30 வந்துச்சு. அது எல்சிஎம் எடுத்தா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த 3, 2 அப்படிங்கிறது பாத்தீங்க என்ன அப்படின்னா, ஏ வந்து ஒரு நாளைக்கு பார்க்கக்கூடிய அளவு தான் 3, பி வந்து ஒரு நாளைக்கு பார்க்கக்கூடிய அளவு தான் என்ன அப்படின்னா 2. அது எப்படி ஒரு நாள்னு சொல்றோம் அப்படின்னா, ஏ வந்து முழு வேலையை 10 நாள்ல முடிக்கிறதா சொல்லியிருக்காங்க, பி வந்து முழு வேலையை 15 நாள்ல முடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்ப முழு வேலையை ஏ 10 நாள்ல முடிச்சாருன்னா, ஒரு நாளைக்கு ஏ வந்து 3 பார்த்தாருன்னா 30 பாக்குறதுக்கு 10 நாள் ஆகும்ல. அதனாலதான் அந்த 3 அப்படிங்கிறது வந்திருக்கு. அதே மாதிரி பி ஒரு நாளைக்கு 2 பார்த்தாருன்னா 30 பாக்குறதுக்கு 15 நாள் ஆகும். நம்மளுக்கு இந்த 2 டேட்டாவுமே கணக்குல கொடுத்துருக்கிறது. இந்த 3, 2, இந்த 30 அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சது. இதை வச்சு நம்ம எல்லா கொஸ்டின் ஆன்சர் சால்வ் பண்ண போறோம். இது நல்லா தெளிவா பாத்துட்டீங்க அப்படின்னா மற்ற கொஸ்டின் எல்லாம் ஈஸியா இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, மொத்த வேலையோட அளவு 30 இருக்கிறதுனால இந்த 30 என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஏயும் பியும் சேர்ந்து செய்ய போறாங்க. அப்ப ஏயும் பியும் ஒரு நாளைக்கு எவ்வளவு செய்யறாங்க அப்படின்னா 3 + 2, 3 + 2 மொத்தம் 5 பாக்குறாங்க. அப்ப 30 பாக்குறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னா 6 நாள் ஆகும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 5னா 30 பாக்குறதுக்கு 30 நாள் பாக்குறதுக்கு அது 5ஆல வகுத்தாலே ஆன்சர் கிடைச்சிரும். அப்ப ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 6 நாட்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, ஏபிசி 3 பேரை கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ பி சி, ஏ ஒரு வேலையை 24 நாட்களிலும், பி ஒரு வேலையை 6 நாட்களிலும், சி ஒரு வேலையை 12 நாட்கள் முடிக்கதா சொல்லியிருக்காங்க. 3 பேரும் சேர்ந்து, அனைவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க தேவைப்படும் காலம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கும் அதே மாதிரியே கண்டுபிடிக்கலாம். அப்ப வேலையோட அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எப்பவுமே கொடுத்துருக்க நம்பர்ல பெரிய நம்பரா தான் இருக்கும். 24, 6, 12 அப்படிங்கிறது இருக்கு. இதுல பெரிய நம்பர் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா 24. அப்ப எல்சிஎம் வந்து நம்மளுக்கு 24 இருக்கும். இல்ல அப்படின்னா 24ஓட மடங்கு இருக்கலாம். அப்ப 24 எல்சிஎம் இல்ல அப்படின்னா 48 இருக்கலாம். அப்ப 48 இல்லைன்னா அதுல இருந்து ஒரு 24 கூட்டிக்கலாம். அப்ப 72 வரலாம், அந்த மாதிரி வரலாம். அப்ப நம்ம எல்சிஎம் வந்து இந்த பெரிய நம்பரோட மடங்கு தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப 3 பேர் சேர்ந்து இந்த வேலையை செய்யறாங்க. அப்ப நம்ம ஒரு நாளைக்கு ஏன் எவ்வளவு செய்வார் அப்படின்னா 1 செய்வார். ஏன்னா 1 × 24 × 1 24. இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 வச்சு பெருக்குனா 24 கிடைக்கும், இங்க 2 வச்சு பெருக்குனா 24 கிடைக்கும். நம்மளுக்கு முக்கியமான டேட்டா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 தான். 1, 4, 2 அப்புறம் 24. இந்த 24 வேலையை தான் எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 பேரும் சேர்ந்து சேரும் போது 3 பேரும் சேர்ந்து A + B + C 1 + 4 + 2 டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 7 செய்யறாங்க. அப்போ வந்து 24 முடிக்க எத்தனை நாள் ஆகும் அப்படின்னா நம்ம 24 ÷ 7 போட்டுக்கலாம். போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 3 வாட்டி முழுசா போகும். 3 21, மிச்சம் 3/7 இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 3/7 அப்படிங்கிறது ஆன்சர் போடலாம். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, ஏ மற்றும் பி இருவரும் ஒரு வேலையை 72 நாட்களில் முடிக்கின்றனர். பியும் சியும் சேர்ந்து அந்த வேலையை 120 நாட்கள்ல முடிக்கிறதா கொடுத்துருக்காங்க.
அடுத்து ஏசி சேர்ந்து 90 நாள்ல முடிக்கிறதா கொடுத்துருக்காங்க. அப்ப ஏ மட்டும் அந்த வேலையை எத்தனை நாள்ல செய்வாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த சம்பளம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஏ மட்டும் பி மட்டும் தனித்தனியா இருந்தாங்க. இல்ல ரெண்டு பேர் சேர்ந்து வர்றாங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம். ஏ பிளஸ் பின்னு போட்டுக்கலாம், பி பிளஸ் சி போட்டுக்கலாம், சி பிளஸ் ஏ போட்டுக்கலாம். இப்போ ஏ பிளஸ் பி வந்து 72 நாள்ல முடிக்கிறாங்க, பி பிளஸ் சி வந்து 120 நாட்கள்ல முடிக்கிறாங்க, ஏ பிளஸ் சி வந்து 90 நாட்கள்ல முடிக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுத்தோம்னா பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பெரிய நம்பரோட மடங்கு தான் இருக்கும். அப்ப 120 வரும்னா வராது. 240 பாத்தீங்க அப்படின்னா வராது. அப்ப 360 போட்டுக்கலாம். அப்ப எல்சிஎம் 360னா இங்க 5 வச்சு பெருக்கும்போது 360 வரும், இங்க 3 வச்சு பெருக்கும்போது 360 வரும், இங்க 4 வச்சு பெருக்கும்போது 360 வருது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இனிமே நம்மளுக்கு இந்த டேட்டா எல்லாம் தேவையில்லை. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எப்பவுமே இந்த 5, 3, 4 இந்த டேட்டா வச்சு சால்வ் பண்ணிட்டு இருப்போம். இதுதான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இப்போ ஏ மட்டும் இந்த வேலையை முடிக்கணுமா. அப்போ இதுல பாத்தீங்கன்னா 5, 4, 5, 4, 3 அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. அப்ப 5 பிளஸ் 3 பிளஸ் 4 அப்படின்னா டோட்டலா நம்மளுக்கு 12 அப்படிங்கிறது கிடைக்குது. இந்த 12 என்ன அப்படின்னா ஏ வந்து பாத்தீங்கன்னா 2 இடத்துல இருக்கிறாரு, பியும் 2 இடத்துல இருக்கிறாங்க, அப்புறம் சி 2 இடத்துல இருக்கிறாங்க. எல்லாருமே 2 இடத்துல இருக்காங்க. அப்ப இந்த 12 வேலையில எல்லாருமே 2 டைம் பார்த்துருக்காங்க. அப்ப 2 வாட்டி ஏ பார்த்துருக்காங்க, 2 வாட்டி பி பார்த்துருக்காங்க, 2 வாட்டி சி பார்த்ததுனால 12 முடிச்சிருக்காங்க. ஒரு டைம் பார்த்துருந்தாங்கன்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி பார்த்தாங்க அப்படின்னா இதுல பாதி எவ்வளவு முடிச்சிருப்பாங்கன்னா 6 தான் முடிச்சிருப்பாங்க. அப்ப ஏபிசி வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாள்ல ஏபிசி எவ்வளவு பார்ப்பாங்கன்னா 6 பார்ப்பாங்க. ஆனா ஏயும் பியும் ஒரு நாளைக்கு 5 பாக்குறாங்க, பியும் சியும் ஒரு நாளைக்கு 3 பாக்குறாங்க, ஏயும் சியும் ஒரு நாளைக்கு 4 பாக்குறாங்க. இப்ப நம்மளுக்கு ஏ மட்டும் வேலை செய்ய எத்தனை காலம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இந்த வேலையை முடிக்கிறதுக்கு ஏ மட்டும் எத்தனை நாள் கேட்டிருக்காங்க. ஏபிசி சேர்ந்தா ஒரு நாளைக்கு 6 அப்படின்னா நம்ம பியும் சியும் என்ன பண்ணலாம், கழிச்சு விட்டுடலாம். அப்ப என்ன பண்ணலாம், பியும் சியும் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 முடிக்கிறதா எடுத்திருக்கு. அப்போ 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 6னா அல்ல பியும் சியும் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 3 முடிக்கிறாங்க. அப்ப ஏ 3 முடிச்சிருப்பாருல, மீதி மொத்தம் டோட்டல் 6 வரணும். அப்ப ஏ வந்து ஒரு நாளைக்கு 3 பாக்குறாரு. அப்போ 360 பாக்குறதுக்கு என்ன எத்தனை நாள்ல முடிப்பாரு அப்படின்னா 360 வகுத்தல் நம்ம 3 போட்டுடலாம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 12 3 36, அப்ப 120 நாட்கள் அப்படிங்கிறது ஆன்சர் கிடைக்கும். அப்ப ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 120. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா சாக்சி ஒரு வேலையை 20 நாட்களில் முடிக்கிறார். நம்ம சாக்சி போட்டு 20 நாட்கள் போட்டுக்கலாம். தனியா வந்து சாக்சியை விட 25% அதிகமா இருக்கலாம். தனியாக்கு வந்து நான் டீன் போட்டிருக்கிறேன் 25. இந்த சதவீதத்தை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. சரி, எப்படின்னு சொல்றேன், ஷார்ட்டா போட்டுடலாம். அவன் தனியா அதே வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அதாவது சாக்சி வந்து ஒரு வேலை 20 நாள்ல முடிக்கிறாங்களாம். தனியா வந்து சாக்சியை விட 25% வந்து அதிகமா திறன்படுத்தவரா இருக்காங்க. அப்ப தனியா அதே வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க, தனியா செய்யும் போது மட்டும். சரி, அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்லா கொஸ்டினுமே டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்க வந்து தனியா வந்து சாக்சி வந்து 100% வேலை பார்த்தாங்கன்னா தனியா வந்து 125% வேலை பார்ப்பாங்கன்னு அர்த்தம். சரியா? இப்ப நம்ம மேல உள்ள சம்பளம் பார்த்துப்போம்னு நினைக்கிறேன். மேல உள்ள சம்பளம் பாத்தீங்க அப்படின்னா இந்த 5 3 4 போட்டிருக்காங்கல்ல, இதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா தெளிவா தெரியும். இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 1 4 3 அப்படிங்கிறத பாத்தீங்களா, இது வந்து என்ன அப்படின்னா ஒரு நாள் பார்க்கக்கூடிய அளவு. இதுதான் திறமை. இந்த திறமையை தான் அவங்க கணக்குல கொடுத்துருக்காங்க. எத்தனை சதவீதம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுல வந்து சதவீதமா கொடுத்து வச்சிருக்காங்க. அப்ப இவங்க 100% வேலை பார்த்தாங்கன்னா இவங்க 125% வேலை பார்ப்பாங்கன்னு அர்த்தம். அப்ப ரெண்டையும் அடிக்கணும்னா அடிச்சுக்கலாம். அப்ப 4 25 100, 5 25 125. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம 20 வச்சு 4 பெருக்கும் போது நீ பாத்துக்கோங்க, இதை வச்சு இதை பெருக்கிறேன்.
20 வச்சு 4 பெருக்கும்போது எனக்கு 80 அப்படிங்கிறது கிடைக்கும். சரியா? அப்போ இந்த 80 பங்கு வேலையை பார்க்கறதுக்கு ஒரு நாளைக்கு சாட்சி வந்து 4 பார்த்தாங்கன்னா 20 நாள்ல முடிப்பாங்களாம். அப்போ அதே வேலையை தனியா பார்க்கணும் அப்படின்னா எத்தனை நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. தனியா வந்து நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 5 தான் பார்க்குறாங்க. அப்போ 5 பார்த்தாங்கன்னா எத்தனை நாள் ஆகும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து எத்தனை நாள் ஆகும் அப்படின்னா 16 நாள் ஆகும். ஏன்னா 16 இன்ட்டு 5 தான் என்ன வரும் அப்படின்னா 80 வரும். அப்போ ஆன்சர் என்னது அப்படின்னா 16 நாட்கள். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஒரு வேலையை 15 நாட்களிலும் பி 20 நாட்களிலும் முடிக்கின்றனர். எல்லா கொஸ்டினுக்குமே நம்ம ஒரே மாதிரி தான் சால்வ் பண்ண போறோம். அப்போ ஏ எடுத்துக்கலாம், பி எடுத்துக்கலாம். 15 20 எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்பவும் பெரிய நம்பரோட மடங்கு தான் இருக்கும். 20 இல்லைன்னா 40 இருக்கலாம், 40 வராது. அப்போ என்ன வரலாம், 60 போட்டுக்கலாம். அப்போ 3 20 60, 4 15 60. அப்போ இனிமேல் நம்மளுக்கு இது தேவையில்லை. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு இந்த 3 டேட்டா தான் ரொம்ப முக்கியம். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா சால்வ் பண்ண போறோம். கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க, இருவரும் சேர்ந்து 4 நாட்கள் வேலை செய்கின்றனர். இதில் மீதமுள்ள வேலையின் அளவு என்ன? 2 பேரும் சேர்ந்து 4 நாள் வேலை செய்யறாங்களாம். இப்போ வேலை செஞ்சதுக்கு அப்புறம் மீதி ஒரு வேலை அளவு இருக்குது, அது எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 4 நாட்கள் வேலை செய்யறாங்கன்னா ஒரு நாளைக்கு ஏ வந்து 4 பார்க்குறாரு, பி வந்து 3 பார்க்குறாங்க. 2 பேரும் சேர்ந்து 4 நாட்கள் செஞ்சாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து 7. அப்போ 4 இன்ட்டு 7 28 முடிச்சிருவாங்க. அப்போ மீதி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்கு அப்படின்னா 32 இருக்கு. இந்த 32 எதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா இதுல இருந்து பார்த்துருக்கோம். மொத்தம் 28ஐயும் 32ஐயும் கூட்டினா என்ன வரும்னா நம்மளுக்கு 60 அப்படிங்கிறது கிடைக்கும். சரியா? அப்போ 60ல 28 வேலை போனதுக்கு அப்புறம் மீதி எவ்வளவு இருக்கு அப்படின்னா 32 இருக்கு. இந்த 32 தான் மீதி உள்ள வேலை. அப்ப எவ்வளவு வேலை மிச்சம் இருக்கு அப்படின்னா 60ல 32 இருக்கு. அப்ப ரெண்டையும் அடிச்சா நம்ம ஆன்சர் கிடைச்சிரும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னங்க 32 15 நாள் 60. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 15/8 பங்கு நம்மளுக்கு மிச்சம் இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன வரணும், 8/15. 15ல 8 பங்கு இருக்கு. அப்படின்னா 8/15 ஆன்சர் வந்துடும். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா எக்ஸ் மற்றும் ஒய் என்பவர்கள் ஒரு வேலையை 20 நாட்கள் 12 நாட்கள் என்ற காலத்தில் முறையே செய்து முடிக்கின்றனர். எக்ஸ் 20 நாளும் இது வந்து 12 நாட்கள் முடிக்கிறாங்களா. எக்ஸ் மட்டும் வேலையை தனியாக தொடங்குகிறார். 4 நாட்களுக்கு பிறகு ஒய் சேர்ந்து வேலையை முடிக்கிறார் எனில் முழு வேலையை செய்து முடிக்க ஆகும் காலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அதே மாதிரி இதுக்கு முன்னாடி சம் எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி நம்ம சால்வ் பண்ணலாம். அப்ப எக்ஸ் ஒய் அப்படின்னு போட்டுக்கலாம். எக்ஸ் வந்து 20 நாட்கள்ல முடிக்கிறாரு, ஒய் வந்து 12 நாட்கள்ல முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் வழக்கம் போல என்ன பண்ணலாம் அப்படின்னா வேலையோட அளவு தெரியறதுக்காக எல்சிஎம் எடுத்துக்கலாம். அப்ப 20ஓட மடங்கு தான் எல்சிஎமா இருக்கும், இல்லைன்னா 20 எல்சிஎம் இருக்கலாம். 20 இந்த இடத்துல போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 12 வச்சு பெருக்கும்போது வராது. அப்படிங்கனால என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து 40 போட்டு பார்த்தாலும் வராது. அப்ப 60 போட்டுக்கலாம். அப்ப 5 12 60, 3 20 60. அப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் நம்மளுக்கு தேவையான கண்டென்ட் எந்த தகவல் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 3 இந்த 60 இதை வச்சு நம்ம சால்வ் பண்ண போறோம். இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா எக்ஸ் மட்டும் தனியா வேலையை தொடங்குறாரு. 4 நாட்களுக்கு பிறகுதான் ஒய் என்ன பண்றாருன்னா எக்ஸ் கூட சேர்றாரு. அப்ப எக்ஸ் மட்டும் என்ன பண்றாருன்னா நான் தனியாக தொடங்குறதுனால அப்புறம் ஒரு நாளைக்கு எக்ஸ் எத்தனை பார்ப்பாரு அப்படின்னா 3 பார்ப்பாரு. அப்ப இவர் 4 நாளுக்கு அப்புறம் தான் ஒய் சேர்றதுனால 4 நாட்கள் வரைக்கும் யார் வேலை பார்த்திருப்பா அப்படின்னா எக்ஸ் வேலை பார்த்திருப்பாரு. அப்ப என்ன பண்ணலாம்னா எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 இன்ட்டு 3னா 12 முடிச்சிருப்பாங்க. அப்ப 60ல 12 முடிஞ்சிருச்சு. அப்ப மீதி எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 48 இருக்குது. இந்த 48 பார்க்கும்போது யார் வந்துட்டா அப்படின்னா ஒய் சேர்ந்துட்டார். யார் கூட சேர்ந்துட்டார் அப்படின்னா ஒய் எக்ஸ் கூட சேர்ந்துட்டார். இப்போ எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு முடிக்கிறாங்க அப்படின்னா 5 + 3 8 முடிக்கிறாங்க. இந்த 5 + 3 8 வந்து இதுல இருந்து நம்ம எடுத்துருக்கிறோம். சரியா? இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 8 முடிக்கிறாங்க. அப்ப மீதி உள்ள வேலையை முடிக்கிறதுக்கு 48/8 போட்டோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா 6ங்கிறது கிடைக்கும். ஆனா கொஸ்டின் என்ன பாத்தீங்க அப்படின்னா முழு வேலையை செய்து முடிக்க ஆகும் காலம் என்னன்னு கேட்டிருக்காங்கல்ல.
ஃபுல்லா முடிக்கும். இந்த 60 முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆயிருக்குன்னு கேக்குறாங்க. நம்ம 48 முடிக்கிறதுக்கு ஒரு 6 நாள். இந்த 48 முடிக்கிறதுக்கு ஒரு 6 நாள் ஆயிருக்குது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த 12 முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு 4 நாள் ஆயிருக்குது. அப்போ 6 + 4 டோட்டல் எத்தனை டேஸ் அப்படின்னா 10 டேஸ் ஆயிருக்குது. அப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 10 நாட்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, பி என்ற இயந்திரம் 8 மணி நேரத்தில் 1,00,000 புத்தகங்களை அச்சடிக்கிறது. கியூ இயந்திரம் அதே அளவு புத்தகங்களை 10 மணி நேரத்திலும், ஆர் இயந்திரம் 12 மணி நேரத்திலும் அச்சடிக்கிறது. அப்ப அனைத்து இயந்திரங்களும் காலை 9 மணிக்கு ஆரம்பிக்கிறது. பி மட்டும் 11 மணிக்கு நிறுத்தப்படுகிறது. அப்ப மீதி இரு இயந்திரங்கள் மீதி வேலையை முடித்து விடுகிறது. உத்தேசமாக அந்த வேலை எப்போது முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, பி வந்து 8 மணி நேரத்துல 1,00,000 புத்தகம் அச்சடிக்குது அப்படின்னா, அங்க பாருங்க 8 மணி நேரத்துல 1,00,000. அதே இது வந்து பி. கியூ வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 மணி நேரத்துல 1,00,000. ஆர் வந்து பாத்தீங்கன்னா 12 மணி நேரத்துல 1,00,000 கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கப்புறம் சால்வ் பண்ணலாம். அப்போ எல்லாமே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா காலைல 9 மணிக்கு ஆரம்பிக்கிறதா கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு மெயினா தெரிய வேண்டியது 8 மணி நேரத்துல 1,00,000 புத்தகம் அடிச்சுன்னா 1 மணி நேரத்துல பி வந்து எவ்வளவு பக்கத்தை அச்சடிக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்ப பாத்தீங்க அப்படின்னா 8 மணி நேரத்துல 1,00,000 அப்படின்னா 1 மணி நேரத்துல பிங்கிற மிஷின் வந்து பாத்தீங்கன்னா 12,500 பக்கம் என்ன பண்ணும் அப்படின்னா அச்சடிக்குது. அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துல கியூ வந்து 10,000 பக்கம். ஆர் வந்து 1 மணி நேரத்துல 8,333.33 வரும். நம்ம என்ன பண்ணலாம் 8,334 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரியா? ஏன்னா தோராயமா தான் கேட்டிருக்காங்க. உத்தேசமாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா அப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம ரவுண்டா ஒரு வேல்யூ வச்சுக்கலாம். சரியா? இப்போ 1 மணி நேரத்துல இதெல்லாம் பார்க்கக்கூடியது. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா காலையில 9 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்களாம். 9 மணிக்கு ஆரம்பிக்கும் போது 11 மணிக்கு மட்டும் பிங்கிற மிஷின் மட்டும் நிப்பாட்டுறாங்க. அப்போ 9 மணில இருந்து 11 மணி வரைக்கும் 2 மணி நேரம் கேப் இருக்குது. அந்த 2 மணி நேரம் வரைக்கும் அந்த 3 மிஷின் என்ன பண்ணிருக்குது ஓடி இருக்கு. 3 மிஷினுமே ஓடி இருக்கும். சரியா? அப்ப 3 மிஷினுமே 2 மணி நேரம் ஓடினா எவ்வளவு ஓடி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 மணி நேரம் ஓடும் போது இதுவும் 2 மணி நேரம், இதுவும் 2 மணி நேரம், இது 2 மணி நேரம் ஓடும் போது எவ்வளவு ஓடி இருக்கு அப்படின்னு பாருங்க. 11 மணி வரைக்கும் இது வந்து. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா 25,000 பக்கம் ஓடி இருக்கும். இது வந்து 2 மணி நேரத்துல 20,000 பக்கம் ஓடி இருக்குது. இது வந்து தோராயமா தானே பாக்குறோம். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா 16,668 பக்கம் ஓடி இருக்குது. அப்போ 9 மணில இருந்து 11 மணி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா எத்தனை பக்கம் ஓடி இருக்கு அப்படின்னா இது ஆட் பண்ணாலே ஆன்சர் கிடைச்சிரும். சரி, இதை ஆட் பண்ணிட்டு 1,00,000 பக்கத்துல இருந்து கழிச்சு போட்டு ஆன்சர் கிடைச்சிடும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா கூட்டினீங்கன்னா 61,668 அப்படிங்கிறது கிடைக்குது. சரியா? அப்ப 1,00,000த்துல 61,668 கழிச்சிங்க அப்படின்னா மீதி எவ்வளவு இருக்கும்னா 38,332 பக்கம் மிச்சம் இருக்குது. இப்போ மீதி இவ்வளவு பக்கம் இருக்கும்போதுதான் பிங்கிற மிஷின் என்ன பண்ணிட்டாங்க ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ கியூ இதை யார் பார்க்க போறோம் அப்படின்னா கியூவும் ஆர் மட்டும் பாக்குறாங்க. அப்ப எவ்வளவு நேரத்துல முடிக்கும் பாருங்களேன். கியூ ஆர் பாத்தீங்க அப்படின்னா 1 மணி நேரத்துல ரெண்டும் சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு 18,000 கிட்டத்தட்ட 18,000 பக்கத்தை முடிக்குது. அப்ப 2 மணி நேரம் பாத்தீங்க அப்படின்னா 36,000 வந்துருச்சு. அப்ப நம்ம இந்த எக்ஸ்ட்ரா உள்ள வேல்யூல நம்ம சரியா கால்குலேட் பண்ணல. அப்படிங்கும்போது 2 மணி நேரத்துல தோராயமா என்ன பண்ணோம் அப்படின்னா 38,332 பக்கத்தை முடிச்சிடும். அப்போ மீதி வேலையை முடிக்கிறதுக்கு இதுக்கு ரெண்டுக்கும் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகுது. ஆல்ரெடி ஒரு 9ல இருந்து 11 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா அது ஒரு 2 மணி நேரம் ஆயிருக்குது. சரியா?
அப்ப டோட்டலா இது ஒரு 2 மணி நேரம், இது ஒரு 2 மணி நேரம் அப்படிங்கும்போது நமக்கு டோட்டல் மொத்தம் 4 மணி நேரம் ஆகிருக்குது. சரியா? அப்போ 9 மணிக்கு ஆரம்பிச்ச அந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபுல்லா அந்த வேலை முடியறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட தோராயமா பாத்தீங்க அப்படின்னா 1 மணி வரை ஆகும். இப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1 மணி. அப்போ 9 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரத்தை கூட்டினீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 மணி நேரம் கிடைக்கும். 13 மணின்னு கிடைக்கும். அது ஆன்சர் வந்து 1 மணி. இப்போ அடுத்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ஏபிசி 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 300 ரூபாய் சம்பாதிக்காங்களாம். ஏபிசி 300 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அல்ல ஏயும் சியும் சேர்ந்து 188 ரூபாய் சம்பாதிக்கிறாங்களாம். பியும் சியும் சேர்ந்து 152 ரூபாய் சம்பாதிக்கிறாங்களாம். அப்ப என்ன கிடைக்குங்க? சியின் தின வருவாய் என்ன? அப்ப சி மட்டும் எவ்வளவு ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஒரு நாளைக்கு சியோட கூலி எவ்வளவுன்னு கேட்கறாங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப நம்மளுக்கு ஏபிசி 3 பேர் சம்பளத்துல இருந்து ஏசி சம்பளத்தை கிடைச்சா பியோட சம்பளம் கிடைச்சிருமா? அப்ப 300 மைனஸ் 188. அப்ப என்ன பண்றேன்? ஏபிசி சம்பளத்துல இருந்து ஏசி சம்பளத்தை கழிக்கிறேன். கழிச்சோம்னா எனக்கு 112 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப அந்த 112 தான் பாத்தீங்க அப்படின்னா பியோட சம்பளம். பியோட சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா 112. இப்ப என்ன பண்ணலாம்? பியும் சியும் வந்து பாத்தீங்கன்னா 152 தான். பியோட சம்பளம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் 112. அதோட எதை கூட்டினா 152 வரும்னு பாருங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா சியோட சம்பளம் வேணும்னா 152 மைனஸ் 112 போட்டுடலாம். அப்ப சியோட சம்பளம் எவ்வளவு வரும் அப்படின்னா நமக்கு 40 ரூபா அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 40. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த சம்பளம் எல்லாமே பாத்தீங்கன்னா முழு நம்பரா இருந்துச்சு. இதுல வந்து பின்னத்துல கொடுத்துருக்காங்க. இதுல பின்னத்துல இருக்குதா? அப்ப இது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அப்ப எப்பவுமே கணக்கு நம்ம எழுதும் போது இப்ப ஏன்னு போட்டு எழுதுவோம், அடுத்து பி அப்படிங்கிறது போட்டு எழுதுவோம். இந்த இடத்துல ஒரு கீழே ஒரு வேல்யூ போட்டு நம்ம என்ன பண்ணோம்? அப்படி எல்சிஎம் எடுத்திருப்போம். இப்படி போடும்போது இந்த இடத்துல போடக்கூடிய நம்பர் பாத்தீங்கன்னா முழு நம்பரா தான் போடணும். அதுவும் முக்கியமானது என்ன அப்படின்னா முழு வேலையை முடிக்கக்கூடிய நாட்களை மட்டும்தான் நம்ம அந்த இடத்துல போடணும். எப்பவுமே பாதி வேலையை முடிக்கக்கூடிய நாட்கள் போடக்கூடாது. சரியா? அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த கால் பங்கு முடிக்கிறதுக்கு 3 நாள்னு கொடுத்துருக்காங்க ஏக்கு. அப்ப கால் பங்கு 3 நாள்னா அதாவது 4ல 1 பங்கு முடிக்கிறதுக்கு 3 நாள்னா அப்ப 4 பங்கு முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னா 12 நாட்கள் ஆகும். அப்ப ஏ வந்து 12 போட்டுடலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிக்கு வந்து 6ல 1 பங்கு முடிக்கிறதுக்கு 4 நாள்னா அப்ப 6 பங்கு முடிக்கிறதுக்கு 24 நாட்கள். அப்ப என்ன பண்ணலாம்? பிக்கு 24 போட்டுக்கலாம். எல்சிஎம் எடுத்தோம்னா 24 அப்படியே நம்மளுக்கு கிடைச்சிரும். ஒவ்வொரு 24 24 2 24 சரி 2 12 24. சரியா? அப்ப இனிமே நம்மளுக்கு இது வந்து தேவையில்லை. நம்மளுக்கு முக்கியமான கணக்கு இந்த 3 தான். சரியா? இப்ப என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து 180 ரூபா என்ன பண்றாங்க? சம்பளம் வாங்கியிருக்காங்களா? இல்ல ஏயோட பங்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு நார்மலாவே சால்வ் பண்ணிடலாம். அப்ப இவருக்கு திறமை வந்து யாருக்கு அதிகமா இருக்கு அவருக்கு தான் சம்பளம் அதிகமா போகணும். அப்புறம் ஏ வந்து பாத்தீங்கன்னா 2 பங்கு வேலை பார்க்குறாரு, பி வந்து 1 பங்கு வேலை பார்க்குறாரு. அப்ப 180 நம்ம 3 பங்கா பிரிச்சிடலாம். பிரிச்சுட்டு அப்போ அடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு 1 பங்கு 60ன்னு கிடைக்குது. அப்ப ஏக்கு வந்து 2 பங்கு போகணும்ல. ஏக்கு வந்து 2 பங்கு போறதுனால அப்ப 2 இன்ட்டு 60னா 120. பிக்கு வந்து 1 பங்கு போகணும். 1 இன்ட்டு 60னா 60. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏ 120 பங்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். சார் 120 ரூபா அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 7 ஆண்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பர். வேலை தொடங்கி 5 நாட்களுக்கு பிறகு 2 ஆண்கள் விலகி விடுகின்றனர். மீதமுள்ள ஆண்களை வைத்து வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? நம்ம டெஸ்ட் பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே எல்லா மாடலுமே கவர் ஆக மாதிரி தான் கொஸ்டின் கேட்டிருப்போம். அதனால ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு சம்மு இல்ல 2 சம் என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி கேட்டிருப்போம். அதனால எல்லா சம்மும் என்னது இம்பார்ட்டன்ட் சம் தான். 7 ஆண்கள் ஒரு வேலை 12 நாட்கள் முடிக்கிறதா கொடுத்துருக்காங்களா? வேலை தொடங்கிய பிறகு வேலை தொடங்கி 5 நாட்களுக்கு பிறகு இந்த பிறகு அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம். அப்ப 2 ஆண்கள் விலகி விடுகின்றனர் அப்படின்றது ரைட். அப்ப என்ன பண்ணுறது ஷார்ட்டா எப்படி போடலாம் அப்படின்னா
7 ஆண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா வேலையை முடிக்கிறாங்க. நம்ம இதை எப்படி எடுப்போம் அப்படின்னா M1D1 எடுப்போம். M1D1 W1 அந்த மாதிரி போட்டிருப்போம். நம்ம W1 இதுல கொடுக்கல அப்படின்னால வேண்டாம். M1 இன்ட்டு D1 ஈக்குவல் டு M2 இன்ட்டு D2 இப்படிதான் நம்ம எடுப்போம். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா M1 வந்து பாத்தீங்கன்னா 7 ஆண்கள் இருக்குது. அப்ப 7 இன்ட்டு D1 12 நாட்கள் இருக்கா, இதான் ரொம்ப முக்கியம். 5 நாட்களுக்கு பிறகுன்னு ஒண்ணு இருக்கா, அப்ப இதை நீங்க வந்து D1 வச்சுக்கிட்டீங்கன்னா அப்ப இதை நம்ம எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறது கன்ஃபியூஷன் வந்துடும். அது போக எத்தனை நாட்கள் வர இன்னொரு டி கேட்டிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி சமயத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இத்தனை நாட்கள் கழித்து இத்தனை நாட்கள் பிறகு அப்படிங்கிற வார்த்தை வருதா, கழித்து இல்ல அப்படின்னா பிறகு அப்படி வார்த்தை வந்தாலே நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கலாம். கழித்து இல்லைன்னா பிறகு அப்படி வந்தா என்ன பண்ணலாம் அப்படின்னா 12 இப்போ இது D1 இந்த 5 நாட்கள் D1 இல்ல அப்படின்னா 12 நாட்கள் D1 அப்படிங்கிறது டவுட் வரும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இத்தனை நாட்களுக்கு பிறகுன்னு கொடுத்தாங்க அப்படின்னா முதல் நாட்கள்ல இருந்து என்ன பண்ணுங்க அதை கழிச்சிருங்க. கழிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு 12ல இருந்து 5 கழிச்சு நம்ம 7ன்னு கிடைக்கும். அப்ப D1 பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 7 தான். சரியா? அப்ப M2 பாத்தீங்கன்னா 2 ஆண்கள் வந்து விலக்கி விடுகிறேன்னு கொடுத்துருக்காங்களா, ஆல்ரெடி 7 ஆண்கள் இருக்காங்க. அப்ப 2 ஆண்கள் விலக்கி விடுறாங்க அப்படின்னா 5 ஆண்கள் இருப்பாங்க. அப்ப எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். பெருக்குனீங்க அப்படின்னா 49/5 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப D2 பாத்தீங்க அப்படின்னா இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 9×5 45 மிச்சம் 4/5 அப்படிங்கிறது ஆன்சரா கிடைக்கணும். ஆனா அது ஆப்ஷன்ல இல்ல அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா நன் ஆஃப் தேஷன் கொடுத்துருக்கோம். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தொட்டியை ஒரு குழாய் 10 மணி நேரத்தில் நீரால் நிரப்ப முடியும். மற்றொரு குழாய் அதை 8 மணி நேரத்தில் காலி செய்ய முடியும். தொட்டி நிரம்பி இருக்கும் போது 2 குழாய்களும் திறந்து விடப்பட்டால் காலியாகும் நேரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு தொட்டி இப்படி இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு குழாய் வந்து வெளியே போகுது, தண்ணி வெளியே போகுது. இன்னொரு குழாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு உள்ள நிரப்புது. அப்ப தொட்டி ஃபுல்லா நிரம்பி இருக்குது. அப்ப 2 குழாய் என்ன பண்ணிட்டாங்க வெளியும் திறந்து விட்டுருக்காங்க, இந்த இது குழாயும் திறந்து விட்டுறாங்க. அப்படி திறந்து விடும் போது இந்த தொட்டி வந்து எவ்வளவு நேரத்துல காலியாகும்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டைம் அவுட் ஒர்க் எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி சமம் எடுத்துக்கலாம். அப்ப குழாய் வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு குழாய் ஏன்னு வச்சுக்கலாம், 10 மணி நேரத்துல நிரப்புது. அப்படிங்கிற குழாய் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மணி நேரத்துல காலி பண்ணுது. நம்ம எல்சியம் எடுக்கலாம். ஏன் எடுக்கும் அப்படின்னா நம்ம வேலையோட அளவு தெரியணும் அப்படிங்கிறத எடுக்கிறோம். இது வந்து வேலை இல்லை, தொட்டி மட்டும் இருக்கிறனால தொட்டியோட அளவு கண்டுபிடிக்கிறதுக்காக எல்சியம் எடுக்கிறோம். அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 80 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப 10ஆல பெருக்கலாம், 8 வச்சு பெருக்கலாம். இதுவே நம்மளுக்கு இது ரெண்டும் தேவையில்லை. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப ஏங்கிற குழாய் வந்து நிரப்பக்கூடிய குழாய், இது வந்து நிரப்பு குழாய், இது வந்து காலி செய்யும் குழாய். அப்போ மணி நேரம்னு கணக்குல கொடுத்ததுனால இது வந்து 1 மணி நேரத்தில் அப்படின்னு அர்த்தம். 1 மணி நேரத்தில், இதுவும் பாத்தீங்க அப்படின்னா 1 மணி நேரத்தில். 1 மணி நேரத்துல ஏங்கிற குழாயில இருந்து 8 லிட்டர் தண்ணி வந்துச்சு அப்படின்னா பிங்கிற குழாயில இருந்து 1 மணி நேரத்துல 10 லிட்டர் தண்ணி என்ன பண்ணுது அப்படின்னா வெளியே போகுது அப்படின்னு சொல்லி காலி ஆகுது அப்படின்னு அர்த்தம் இதுக்கு பொருள். ரைட்டா? அப்ப பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா ரெண்டும் சேர்ந்து திறந்து விடும் போது 1 மணி நேரத்துல 2 லிட்டர் தண்ணி என்ன ஆகும் அப்படின்னா தொட்டில இருந்து வெளியே போகுது, தொட்டி நிரம்பி இருக்கும் போது. ஏன்னா 8 லிட்டர் உள்ள வந்ததுன்னா 10 லிட்டர் என்ன பண்ணுது காலி பண்ணிடுது. அப்ப தொட்டில இருந்து பாத்தீங்கன்னா 80 லிட்டர் தொட்டில இருந்து 2 லிட்டர் என்ன பண்ணுதுன்னா 1 மணி நேரத்துல 2 லிட்டர் வெளியே போகுது. அப்போ 1 மணி நேரத்துல 2 லிட்டர் போனுச்சு அப்படின்னா நம்மளுக்கு 80 லிட்டர் போகிறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும்னா 40 மணி நேரம் ஆகும். அப்போ எப்படி எடுக்கலாம்னா நான் 80 வகுத்தல் 2 போட்டுக்கலாம். 2 போட்டா 40 மணி நேரம் அப்படிங்கிற ஆன்சரா கிடைக்கும். சம் பாருங்க, 87வது சம்மு. ஏ என்பவர் ஒரு வேலையை 15 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 25 நாட்களிலும் செய்து முடிக்கின்றனர். ஏ வந்து 15ஆம்,
சரி கவனிங்க. ஏ என்பவர் ஒரு வேலை 15 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 25 நாட்களிலும் செய்து முடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்கள் 5 நாட்கள் சேர்ந்து வேலை செய்கிறார்கள். மீதமுள்ள வேலையானது ஏ மற்றும் சி ஆகியோரால் 4 நாட்களில் செய்து முடிக்கப்படுகிறது எனில் சி மட்டும் தனியாக அந்த வேலையை செஞ்சா எத்தனை நாட்கள் ஆகும் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா வழக்கம் போல எடுத்துக்கலாம். இப்போ ஏ வந்து ஒரு 15 நாட்கள் முடிக்கிறாங்க, பி வந்து 25 நாட்கள்ல முடிக்கிறாங்க. எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 75 அப்படிங்கிறது தான் கிடைக்கும். நம்மளுக்கு 25ஓட மடங்கு தான் வரணும் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு 75 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏ வந்து ஒரு ஒரு நாளைக்கு எவ்வளவு பார்ப்பாங்கன்னு பாருங்க. எதை வச்சு பெருக்கணும்? 75 வரும்னா 5 வச்சு பெருக்கிடலாம். அப்ப இது வந்து 3 வச்சு பெருக்கிடலாம். இனிமே நம்மளுக்கு வந்து இது தேவையில்லை, இது ரெண்டும் தேவையில்லை. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த 3 டேட்டா தான் ரொம்ப முக்கியம். இது மட்டும் என்ன பண்ண நம்ம சால்வ் பண்ண போறோம். சரியா? அப்ப இந்த 75 பங்கு வேலையை தான் சி மட்டும் பார்த்தா எவ்வளவு நாள் ஆகும்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இந்த 75 பங்கு வேலையை நம்ம சி வந்து அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு பார்ப்பாரு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாதான் நம்ம ஆன்சர் சால்வ் பண்ண முடியும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கவனிங்க, அவர்கள் 5 நாட்கள் வேலை செய்கிறார்கள். யார் யார் அப்படின்னா ஏயும் பியும். அப்ப ஏயும் பியும் ஒரு நாளைக்கு எவ்வளவு பாக்குறாங்கன்னா 5 + 3 8 பாக்குறாங்க. யார் அப்படின்னா ஏ பிளஸ் பி. அப்ப 5 நாட்கள், அப்ப ஒரு நாளைக்கு 8னா அப்ப 5 நாட்கள்னு பார்க்கும்போது 5 × 8 40 வேலை முடிஞ்சிருது. மீதி எவ்வளவு இருக்கு அப்படின்னா 35 இருக்குது. இப்ப 35 தான் யார் யார் முடிக்கிறோம் அப்படின்னா ஏயும் சியும் 4 நாட்கள்ல முடிக்கிறதா கொடுத்துருக்காங்க. அப்போ 4 நாட்கள்ல முடிக்கிறாங்கன்னா இல்ல ஏ வந்து நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஏ வந்து ஒரு நாள் எவ்வளவு பார்ப்பாருன்னா 5 பார்ப்பாரு. அப்ப இந்த 4 நாட்கள்ல 4 நாள் பார்த்தாங்கன்னா ஏயோட பங்கு மட்டும் 20 இருக்கும். ஏன்னா 4 × 5 20 அப்படின்னு அர்த்தம். சரியா? நாலு இன்ட்டு 5 20 பிளஸ் மீதி 15 யாரு பார்த்திருப்பா அப்படின்னா சி பார்த்திருக்காரு. இது வந்து ஏ பார்த்தது. அப்ப சி எவ்வளவு பார்த்திருக்காருன்னா 4 நாட்கள்ல 15 பார்த்திருக்காரு அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப இவர் 4 நாட்கள்ல 15 பார்த்திருக்காரு. அப்ப 75 பார்க்கறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் நம்ம. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 விதமா கண்டுபிடிக்கலாம். இப்படி சால்வ் பண்ணிக்கலாம். அதாவது 15 பங்க 4 நாட்கள்ல பார்த்தாருன்னா 75 பங்க எத்தனை நாட்கள்ல பார்ப்பாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிக்கலாம். அப்ப அடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு 5 15 75 ஆன்சர் வந்து நம்மளுக்கு 20 நாட்கள்னு கிடைக்கும். இது ஒரு மெத்தட். அப்ப இன்னொன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 4 நாட்கள்ல 15னா நம்ம டோட்டலா இதை கூட்டும் போது நம்மளுக்கு 75ன்னு கிடைக்கணும். 75 பங்க முடிக்கணும். அப்ப அடுத்து ஒரு 4 நாள் 15, 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 டோட்டலா கூட்டும் போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 20 நாட்கள் அப்படிங்கிறது கிடைக்குது. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 20 அப்படிங்கிறது இப்படியும் போடலாம். அடுத்த சம் பாத்தீங்கன்னா ஏ பி மற்றும் சியின் செயல்திறன் ஏ பி சி 2:3:5 ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. இந்த 2:3:5 எங்க எடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சரியா? நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா இப்படி எடுப்போம். நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம எல்சிஎம் போட்டிருப்போம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏபிசி தனித்தனியா முடிக்கக்கூடிய நாட்களை போட்டிருப்போம். இதுல ஏ மட்டும் 50 நாட்கள்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம 50 எடுத்துக்கலாம். சரியா? அப்ப பியும் சியும் நம்மளுக்கு தெரியல. ஆனா இங்க போடக்கூடிய வேல்யூ வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2:3:5 கொடுத்துருக்காங்களா. செயல்திறன் இல்ல திறமை எல்லாமே அது இங்கதான் போட வேண்டியிருக்கும். அப்ப 2 3 5ன்னு போட்டுக்கலாம். இப்ப இந்த இடத்துல விட இந்த போடக்கூடிய வேல்யூ நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 50 வச்சு 2 பேருக்கு என்ன வரும் அப்படின்னா நம்ம 100ன்னு கிடைக்குமா. அப்ப மொத்த வேலையோட அளவு 100ன்னு அர்த்தம். சரியா? அப்ப இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் சால்வ் பண்ணிடலாம். இப்ப பாருங்க, அவர்கள் அனைவரும்னா 3 பேரும் சேர்ந்து ஒன்றாக 5 நாட்கள் வேலை செய்கின்றனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப 5 நாட்கள்னா ஒரு நாளைக்கு 3 பேரும் சேர்ந்துனா ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 பிளஸ் 3 பிளஸ் 2 10 பாக்குறாங்க. அப்போ 5 நாட்கள்ல பார்த்தாங்க அப்படின்னா 5 × 10 50 பார்த்துருவாங்க. அப்ப மீதி எவ்வளவு இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு 50 இருக்குது. ரைட்டா? அப்ப பின்னர் சி வந்து என்ன பண்ணாருன்னா வேலையை விட்டு போயிட்டாரு. இப்போ அதாவது 5 நாள் பார்த்துருக்காங்க, அதுக்கப்புறம் சி போயிட்டாரு. 5 நாள்ல எவ்வளவு பார்த்துருக்காங்கன்னா 50 பார்த்துருக்காங்க. அப்ப மீதி எவ்வளவு இருக்கு அப்படின்னா 50 இருக்குது. சரியா?
எனில் மீதமுள்ள வேலையை, ரொம்ப முக்கியம், மீதமுள்ள வேலையை எத்தனை நாட்கள் ஏ மற்றும் பி இணைந்து முடிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. இந்த வேலையை ஏயும் பியும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. ஏயும் பியும் ஒரு நாளைக்கு எவ்வளவு பாக்குறாங்கன்னா 2 + 3 5 பாக்குறாங்க. ஏ பிளஸ் பினா 2 + 3 5 பாக்குறாங்க. அப்ப மீதி வந்து பாத்தீங்கன்னா 50 இருக்குது. அப்ப ஒரு நாளைக்கு 5 பார்த்தாங்க அப்படின்னா 50 பாக்குறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு 10 நாள் ஆகும். அப்ப 50 வகுத்தல் 5 போட்டா ஆன்சர் 10 டேஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப ஆன்சர் வந்து 10 நாட்கள். அடுத்த சம் பாத்தீங்க அப்படின்னா ஏபி மற்றும் சி ஆகியோர் ஒரு வேலையை முறையே 30 நாட்கள், 40 நாட்கள், 50 நாட்களில் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன வழக்கம் போல என்ன பண்ணலாம், ஏ பி சி எழுதிக்கலாம். 30, 40, 50 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்ப எல்சிஎம் எடுத்தோம்னா மொத்த வேலையோட அளவு கிடைக்கும். அப்ப எல்சிஎம் என்ன வரும் அப்படின்னா 50ஓட மடங்கு வரலாம். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு 600 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப 12, 15, 20. இனிமே நம்மளுக்கு இந்த டேட்டா தேவையில்லை. சரி, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இதை வச்சு நம்ம சால்வ் பண்ண போறோம். ஏன்னா எல்லா சமயமே அதை வச்சு தான் சால்வ் பண்ணுவோம். இப்ப என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. வேலை வந்து ஏயில் தொடங்கி ஏபிசி 3 பேரும் மாறி மாறி வேலை செய்கின்றனர் எனில் எத்தனை நாட்கள் வேலை முடிவடையும் கேட்டிருக்காங்க. அதாவது முதல் நாள் ஏ வராரு, அடுத்த நாள் பி வராரு, அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா சி வராரு, மறுபடியும் ஏ வராரு, அதுக்கப்புறம் பி வருவாரு, அப்புறம் சி வருவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப முதல் நாள் 1வது நாள் பாத்தீங்க அப்படின்னா ஏ வராரு, எவ்வளவு பாப்பாரு அப்படின்னா 20 பாத்துருவாரு. 2வது நாள் யார் வரும் அப்படின்னா பி வராரு, அவர் எவ்வளவு பாக்குறாரு அப்படின்னா 15 பாக்குறாரு. 3வது நாள் பாத்தீங்க அப்படின்னா சி வராங்க, எவ்வளவு பாக்குறாரு அப்படின்னா ஒரு 12 பாக்குறாரு. அப்போ 3 பேரும் சேர்ந்து 3 நாட்கள்ல, டோட்டலா 3 நாட்கள்ல நம்மளுக்கு 47 பங்கு பாக்குறாங்க. மொத்தம் 600ல 47 பங்கு 3 நாள்ல பாக்குறாங்க. சரியா? இப்ப 600 பாக்குறதுக்கு எத்தனை நாள் ஆகும், மாறி மாறி வேலை பார்த்தாங்க அப்படின்னா 600 பாக்குறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இப்ப முதல் 3 நாட்கள்ல 47. சரியா? இப்ப நமக்கு ஆப்ஷன் எல்லாமே 38, 35 அந்த மாதிரி இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், 35க்கு மேலதான் நமக்கு ஆன்சர் இருக்க போகுது. அப்படின்னு நம்ம டைரக்டா என்ன பண்ணலாம், 12 வச்சு கூட பெருக்கிடலாம். அப்ப 12 வச்சு பெருக்கும்போது பாத்தீங்கன்னா அப்போ இது 12 வச்சு பெருக்கும்போது 36 நாட்கள்னு கிடைக்கும். அப்ப இதை வச்சு 12 வச்சு பெருக்கும்போது நமக்கு 564 அப்படிங்கிறது கிடைக்குது. அப்ப 36 நாள் பார்த்தா 564 பார்த்துருக்காங்க. அப்ப 37வது நாள் யார் வருவா அப்படின்னா ஏ வருவார். ஏ வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு பார்ப்பாரு அப்படின்னா 20 பார்ப்பாரா. அப்போ 584 ஆகுது. 38வது நாள் பாத்தீங்க அப்படின்னா பி வருவார். பி ஒரு நாளைக்கு எவ்வளவு பாக்குறாருன்னா 15 பாக்குறாரு. 15 பாக்குறாருன்னா அதுல இருந்து 15 கூட்டினா 599 வந்துருச்சு. அவன் 38 நாள் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் 599 பாத்துட்டாங்க அப்படின்னா அடுத்து 39வது நாள் வராங்க. யார் வராங்கன்னா சி வராங்க. ஆனா சி மொத்தமே 600 வேலை தான் இருக்குது. அப்ப 600ல நம்மளுக்கு 599 முடிஞ்சு, மீதி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரே ஒரு வேலை தான் இருக்குது. இந்த ஒரு வேலையை பாக்குறதுக்கு யார் வர்றா அப்படின்னா சி வராங்க. அப்ப சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 12 பாப்பாரு. ஆனா இருக்கிறது 1 இருக்கிறதுனால நம்ம முழுசா பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 38 நாள் பார்த்திருப்பாங்க. சி வரையில பாத்தீங்க அப்படின்னா 1 தான் இருக்கு. அப்ப அவர் பார்க்கக்கூடிய வேலை வந்து பாத்தீங்கன்னா 12. அப்ப 12ல ஒரு பங்கு வேலை தான் இருக்கு, அதை தான் பார்ப்பாரு. அப்ப 38 நாட்கள் ஃபுல்லா வேலை பார்ப்பாரு. 39 நாட்கள்ல வந்து 12ல ஒரு பங்கு வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறது அர்த்தம். அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 38 1/12 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப ஆன்சர் வந்து நம்மளுக்கு தான். அடுத்த பார்க்கலாமா. சமீர் மற்றும் புனித் ஒரே வேலையை முறையே 10 நாட்கள்
15 நாட்கள் முடிக்க முடியும்னு கொடுத்துருக்காங்களா, அதே மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம். பாருங்க, ஏ சாரி சமீர்னா எஸ்ன்னு வச்சுக்கலாம், புனித்துக்கு வந்து பின்னு வச்சுக்கலாம். அவன் சமீர் வந்து 10 நாட்கள்ல முடிக்கிறாரு, புனித் வந்து 15 நாள்ல முடிக்கிறார். எல்சிஎம் எடுத்துக்கலாம், நம்மளுக்கு 30 அப்படிங்கிறது கிடைக்கும். 2 15 30, 3 10 30. சரி, இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரேட்டை தான் ரொம்ப முக்கியம். இதை வச்சு நம்ம சால்வ் பண்ண போறோம். இப்போ 30 பங்கத்தை என்ன பண்ணணும், காலி பண்ணணும். அதுக்கு வேலை பார்க்கறதுக்கு எவ்வளவு ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு கணக்கை பார்த்தீங்கன்னா தெரியும். சமீர் மற்றும் புனித் ஆகியோர் ஒரு வேலையை 10 நாட்கள் 15 நாட்கள் வேலையை முடிக்க முடியும்னு கொடுத்தாங்க. அப்ப வேலைக்கு வந்து 4500 ரூபா ஒதுக்கப்பட்டது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா 4500 ரூபா சம்பளம் கொடுத்துட்டாங்க. 3 நாட்கள் வந்து 2 பேரும் ஒன்று போல வேலை செஞ்சிருக்காங்க, வேலையை முடிக்க முடியல. அப்புறம் அடுத்த 4வது நாட்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா அசோக்கு கூப்பிட்டுருக்காங்க, எக்ஸ்ட்ரா கூப்பிட்டுருக்காங்க வேலைக்கு. அப்ப அவங்களோட சேர்த்து மொத்தம் 5 நாள்ல வேலையை முடிச்சிட்டாங்க. சரியா? அப்ப முதல் 3 நாட்கள் யார் யார் வேலை பார்த்திருக்கா அப்படின்னா சமீரும் புனித்து மட்டும்தான் வேலை பார்த்திருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா சமீர் புனித்து ஒரு நாளைக்கு எவ்வளவு பார்ப்பாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு சமீர் புனித் பாத்தீங்க அப்படின்னா 3 + 2 5 பாக்குறாங்க. அப்ப 3 நாட்கள் பார்த்தாங்க அப்படின்னா அப்போ நம்மளுக்கு 3 × 5னா 15 பங்கு முடிஞ்சு. மீதி எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 15 தான் இருக்குது. சரியா? இப்ப இந்த மீதி 15 பாக்குறத யார் யார் பாக்குறாங்க அப்படின்னா சமீர், புனித், அப்புறம் யாருன்னா அசோக், இந்த 3 பேர் வர்றாங்க. சரியா? இப்ப என்ன பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம சமீருக்கு வந்து ஒரு நாள் எவ்வளவு பார்ப்பாருன்னு தெரியும், புனித் ஒரு நாள் எவ்வளவு பார்ப்பாருன்னு தெரியும். சரியா? அதே மாதிரி இப்ப அசோக் ஒரு நாள் எவ்வளவு பார்ப்பாருன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுல முதல் 2 பேரும் சேர்ந்து 3 நாட்கள் வேலை பார்த்திருக்காங்க. அடுத்து 3 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை பார்த்திருக்காங்கன்னு கொடுக்கல, ஆனா 5 நாள்ல வேலை முடிஞ்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப 3 நாள் வரைக்கும் 2 நாள் வேலை பார்த்திருக்காங்க. அடுத்து மீதி ஒரு 2 நாள் பாத்தீங்கன்னா 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியணும். அப்போ 2 நாட்கள்ல 15 முடிச்சிருக்காங்க. யார் யார் அப்படின்னா சமீர், புனித், அசோக் அப்படிங்கிறவங்க. சரியா? அவ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் 2 நாள்ல இதை முடிச்சிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சமீர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு பார்ப்பாரா, 3 பார்ப்பாரா. அப்ப 2 நாட்கள்ல சமீர் பார்க்கக்கூடிய அளவு பாத்தீங்க அப்படின்னா 6 பார்த்திருப்பாரு. இந்த 15ல 6 பார்த்திருப்பாரு. புனித் வந்து ஒரு நாளைக்கு 2 பார்ப்பாருன்னா 2 நாளைக்கு எத்தனை பார்ப்பாருன்னா 4 பார்ப்பாரு. 6 நாளும் 10 ஆச்சு. மீது 5 யார் பார்த்திருக்கா அப்படின்னா சி தான், சரி அசோக் தான் பார்த்திருக்காரு. அப்போ அசோக் வந்து பாத்தீங்கன்னா 2 நாள்ல 5 பார்த்திருக்கிறாரு. ரைட்டா? சரி, இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப சம்பளத்தை பிரிக்கணும். அதை எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறத பாருங்க. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா மொத்தம் 30 வேலை அளவு இருக்குதா. அப்ப 30 பங்கு இருந்துச்சு அப்படின்னா 30 பங்குல யார் அதிகமா வேலை பார்த்திருக்காங்களோ அவங்களுக்கு அதிக சம்பளம் போகணும். அதோட கம்மியா வேலை பார்த்தவங்களுக்கு கம்மியான சம்பளம் போகணும். அதோட கம்மியா வேலை பார்த்தவங்களுக்கு சம்பளம் போகணும். அப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 5 நாள் வேலை நடந்திருக்கு. அதுல சமீரும் புனித்தும் 5 நாள் வேலை பார்த்திருக்காங்க. ஆனா அசோக் வந்து 2 நாட்கள் மட்டும் வேலை பார்த்திருக்காரு. அப்ப 2 நாள்ல 5 தான் முடிச்சிருக்காரு டோட்டலாவே. அப்ப 30 பங்குல பாத்தீங்க அப்படின்னா சமீர் 5 நாள் வேலை பார்த்திருக்காரா, இவரும் 5 டேஸ், புனித்து ஒரு 5 டேஸ், அசோக் வந்து பாத்தீங்கன்னா 2 டேஸ் தான் வேலை பார்த்திருக்காரு. ரைட்டா? அப்ப பாத்தீங்க அப்படின்னா இவர் 5 நாள் வேலை பார்த்தா 30ல 15 பார்த்திருப்பாரா, சமீர் ஒரு 15 பிளஸ் புனித் வந்து ஒரு நாளைக்கு 2னா 5 நாளைக்கு 10, மீதி ஒரு 5 பங்கு யார் பார்த்திருக்கா அப்படின்னா தனியா எழுதிருவான். இப்ப சமீர் வந்து 5 நாளைக்குன்னா 15, புனித் வந்து ஒரு நாளைக்கு 2 பாக்குறாங்க அப்படின்னா அப்ப 5 நாளைக்குன்னா 10, அசோக் வந்து 2 நாள்ல 5 முடிச்சிருக்காரு. அந்த 5 எதுல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா இங்க இருந்து எடுத்திருக்கிறோம். சரியா? இப்ப டோட்டலா கூட்டினீங்க அப்படின்னா நம்மளுக்கு 30 பங்கு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கா. இந்த 30 பங்கு தான் இந்த பங்கு. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம 4500 ரூபா கொடுத்துருக்காங்கல்ல, அது 30 பங்கு நம்ம பிரிக்கலாம். அப்ப 4500 30 பங்கா பிரிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பங்கு 150 ரூபான்னு கிடைக்குது. அப்ப நம்ம யாரோட பங்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா அசோக்கோட பங்கு மட்டும் கேட்டிருக்காங்க. அப்ப ஒரு பங்கு 150னா அசோக் 5 பங்கு போகணும். அப்ப அசோக் 5 பங்கு அப்படிங்கனால 5 × 150 = 750 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 750. அடுத்த சம் பாத்தீங்க அப்படின்னா 10 ஆண்கள்
மற்றும் 15 பெண்கள் ஒரு வேலையை 6 நாட்கள் செய்து முடிக்கின்றனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 10 ஆண்கள் 15 பெண்கள் 6 நாட்கள்ல முடிக்கிறாங்களாம். அதே வேலையை ஒரு ஆண் மட்டும் செய்ய 100 நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒரு பெண் மட்டும் செஞ்சா எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து எந்த ஃபார்மேட்ல வருது அப்படின்னா, நம்ம M1 D1 அடுத்து H1 அந்த மாதிரிலாம் போட்டுப்போம். W1 இந்த ஃபார்மேட்ல போட்டிருப்போம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா M2 D2 H2 W2 இந்த ஃபார்மேட்ல வரக்கூடியது தான் இது. அப்போ நம்ம இந்த ஃபார்மேட்ல நம்ம என்ன பண்ணலாம்னு சால்வ் பண்ணிக்கலாம். அப்போ 10 ஆண்கள் மற்றும் கொடுத்தா அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா பிளஸ் 2 பேர் சேர்ந்து செய்யறாங்கன்னு அர்த்தம். 10 ஆண்கள் பிளஸ் 15 பெண்கள் எத்தனை நாட்களை முடிக்கிறாங்க அப்படின்னா 6 நாட்களை முடிக்கும். இது வந்து இப்போ வந்து M1 இது D1ன்னு அர்த்தம். சரியா? அடுத்து பாருங்க, இதே வேலையை அப்படிங்கிறனால ஈக்குவல் போட்டுக்கிட்டோம். அதே வேலையை ஒரு ஆண் மட்டும் 100 நாட்கள் செய்யறாராம். அப்ப இது வந்து M2 இது வந்து D2 அப்படிங்கிறது அர்த்தம். சரி, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதே மாதிரி ஒரு ஆண் எவ்வளவு செய்வாங்க, ஒரு பெண் எவ்வளவு செய்வாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அப்ப என்ன பண்ணலாம், 6 வச்சு உள்ள பெருக்கலாமா? அப்படி பெருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 60 ஆண்கள் 15 பெண்கள்னு கிடைக்கும். இங்க 100 ஆண்கள்னு கிடைக்குது. சரியா? இப்ப ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்கள் கழிச்சோம்னா நம்மளுக்கு 40 ஆண்கள்னு கிடைக்கும். சாரி, இதுல நம்ம பெருக்க மறந்துட்டோம். 6 15 90 90ன்னு கிடைக்கும். அப்ப 40 ஆண்கள் 90 பெண்கள் 0 அடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு 4 ஆண்களுக்கு 9 பெண்கள் வந்து ஈக்குவலா இருக்காங்கல்ல. அப்ப நம்ம எப்படி வேல்யூ எடுக்கலாம் அப்படின்னா, ஆண்கள் வேல்யூ 9 பெண்கள் வேல்யூ 4 அப்படி எடுத்துக்கலாம். அப்ப ஆண்கள் வேல்யூ 9 பெண்கள் வேல்யூ வந்து 4. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது தெரிஞ்சாலும் என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணிடலாம். இப்ப என்ன பண்ண போறோம்னா, இதே வேலையை இந்த வேலையை யார் பாக்குறாங்க அப்படின்னா, அதாவது 10 ஆண்கள் 15 பெண்கள் 6 நாட்கள்ல செய்யற வேலையை ஒரு பெண் மட்டும் எத்தனை நாட்கள்ல செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா D2 அப்படிங்கிறத போட்டுக்கலாம். சரியா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, இந்த வேல்யூவை நம்ம வந்து இதுல சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஆண்களுக்கு என்ன வேல்யூ பெண்களுக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா ஆன்சர் கிடைச்சிடும். அப்ப ஆண்களுக்கு வந்து 9 இருக்கு, பெண்களுக்கு வந்து 4 இருக்கா. அப்ப ஆண்கள் வேல்யூ 9 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 90 ஆண்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4ன்னு கொடுத்துருக்கதுனால இங்க 60 அப்படிங்கிறது கிடைக்குது. சாரி, நம்ம உள்ள பெருக்கிட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இங்க 6 வச்சு உள்ள பெருக்கிருங்க. 60 ஆண்கள் 90 பெண்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஈக்குவல் டு ஒரு பெண் எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணலாம், சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா 9ன்னு இருக்கா. அப்போ 60 இன்ட்டு 9னா 540ன்னு கிடைக்கும். பிளஸ் பெண்களோட 4ன்னு கொடுத்துருக்காங்களா, அவன் 360 90 இன்ட்டு 4 360ன்னு போட்டிருக்கோம் நம்ம. சரியா? ஈக்குவல் டு ஒரு பெண்ணோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 4ன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ 4 இன்ட்டு D2. இப்போ D2 மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ரெண்டையும் கூட்டிக்கிடலாம். அவங்க 900 வகுத்தல் 4ன்னு கிடைக்குது. அப்போ இதை வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 225 டேஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆன்சரா கிடைக்கும். ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 225. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா அதுவும் அதே மாதிரி தான், M1 D1 அந்த சம்மந்தப்பட்டு தான் வந்திருக்கு. நிலம்னு கொடுத்ததுனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம W1ல போட்டுக்கலாம். அப்போ M2 D2 W2. சரி, இதில் சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு 12 வேலையாட்கள்
10 நாட்கள்ல 2400 சதுர மீட்டர் நிலத்தை உழுது முடிச்சாங்க அப்படின்னா 3600 சதுர மீட்டர் நிலத்தை 18 நாள்ல முடிக்க எத்தனை ஆட்கள் தேவை M2 கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அப்ப என்ன பண்ணலாம்னா நம்ம இது ரெண்டையும் அடிச்சுக்கலாம். இதை அடிச்சோம் அப்படின்னா 2 12 24 3 12 36ன்னு கிடைக்குது. அப்ப இதை அடிக்கும் போது பாத்தீங்கன்னா 6 3 18, இங்க பாத்தீங்கன்னா 6 12, இந்த 6 இந்த 6 அடிச்சிடலாம். அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு M2 அப்படிங்கிறது 10 நாள் தான் கிடைக்குது. அப்ப ஆன்சர் வந்து 10 days அப்படிங்கிறது வரும். இதுவும் அதே மாதிரி கொஸ்டின் தான் பாருங்க. 2 ஆண்கள் 7 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையினை 14 நாட்களில் முடிப்பர். 2 ஆண்கள் 7 சிறுவர்கள் 14 நாட்கள்ல முடிக்கிறாங்க. இதே பாத்தீங்கன்னா 3 ஆண்கள் 8 சிறுவர்கள் சேர்ந்து 11 நாள்ல முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த 14 வச்சு உள்ள பெருக்கலாம். பெருக்கும்போது பாத்தீங்கன்னா 28 ஆண்கள் 98 சிறுவர்கள் 33 ஆண்கள் 88 சிறுவர்கள். சிறுவர்கள் என்ன பண்ணலாம்? கழிச்சிடலாம். சிறுவர்கள் கழிச்சிடலாம். ஆண்கள் கழிச்சிடலாம். அப்படி கழிக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா 5 ஆண்கள் 10 சிறுவர்கள் அப்படிங்கிறது கிடைக்குது. அப்போ ஒரு ஆண் 5 சிறுவர்களுக்கு சமம். அப்போ ஆண் வந்து ஒரு நாளைக்கு 5 பார்த்தாங்கன்னா சிறுவர்கள் வந்து 1 பாக்குறாங்கன்னு அர்த்தம். இப்படி போட்டுக்கலாம். சரி, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப இந்த வேலைய யார் யார் பாக்குறாங்க அப்படின்னா 3 மடங்கு வேலைன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதே போல 3 மடங்கு வேலையை 8 ஆண்கள் 6 சிறுவர்கள் சேர்ந்து எத்தனை நாட்கள் முடிப்புன்னு கேட்குறாங்க. இந்த வேலை அப்படிங்கிறது எந்த வேலை அப்படின்னா நம்ம இதை எடுத்துக்கலாம், இல்ல அப்படின்னா இதை எடுத்துக்கலாம். ரெண்டும் ஒண்ணுதான். நம்ம பெருக்கி போட்டுக்கோ, பெருக்கி போடாம இருக்கும். நம்ம டைரக்டா பெருக்கி போட்டதை எடுத்துக்கலாம். அப்ப 28 ஆண்கள் பிளஸ் 98 சிறுவர்கள் இந்த வேலைய 8 ஆண்கள் 6 சிறுவர்கள் இதே போல 3 மடங்கு வேலைன்னு கொடுத்துருக்காங்களா. அப்ப ஒர்க்கை வந்து எப்பவும் கீழே தான் போட்டிருப்போம். சரி, அப்ப என்ன பண்ணலாம்? 3 மடங்கு வேலையை எத்தனை நாட்கள்ல பார்ப்பாங்க இன்ட்டு D2 அப்படிங்கிறத வச்சுக்கலாம். எட்டு ஆண்கள் 6 சிறுவர்கள் எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்க 3 மடங்கு வேலையை. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வேல்யூ போட்டு பெருக்கிடலாமா? இந்த வேல்யூ என்ன பண்ணுங்க அப்படின்னா இதில் போட்டுருங்க. சரியா? அப்போ ஆண்கள் வேல்யூ என்ன வருதுன்னா 5 இருக்கா. அப்போ 28 இன்ட்டு 5 போட்டீங்க அப்படின்னா சரி, ஆண்கள் வேல்யூ வந்து தப்பா போட்டிருக்கோம் இதுல. அப்ப ஆண்கள் வேல்யூ வந்து சரி 1 இங்க 2 திருத்திக்கோங்க. ஒண்ணு இங்க 2. அப்ப ஆண்களுக்கு வந்து 2 வரணும். 2 இப்ப சப்ஜெக்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 56 அப்படிங்கிறது கிடைக்கும். 28 இன்ட்டு 2 போட்டோம்னா 56 பிளஸ் சிறுவர்கள் பாத்தீங்கன்னா 1 தானே அப்படின்னால 98 அப்படியே வந்துருக்கும். இது 3 மடங்கு வேலை 8 ஆண்கள்னா 16, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 6ன்னு வருது இன்ட்டு D2 3 மடங்கு, இது 1 மடங்கு. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா அங்க 98 56 கழிச்சு கூட்டணும் அப்படின்னா 154ன்னு கிடைக்குது. அப்ப இதுல 16 6 22ன்னு கிடைக்குது.
இந்த 3 என்ன அப்படின்னா பெருக்கல்ல வந்துடும். அப்போ இன்ட்டு D2 அப்படிங்கிறது கிடைக்கும். சரியா? அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 22 வந்து 7 வாட்டி போகும். அப்போ 7 இன்ட்டு 3 அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 21 நாட்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து 21 days. அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா ஏபி இருவர் ஒரு வேலையை முறையே 12 நாட்கள் 18 நாட்களில் முடிப்பர். 4 நாட்கள் வேலை பார்த்த பிறகு ஏ நீங்கி விடுகிறார். மீதி வேலையை பி மட்டும் முடிக்கிறார் எனில் அவ்வேலையை முழுவதும் முடிக்க ஆகும் நாட்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா பாருங்க, ஏ பி 2 பேருக்கு எடுத்துக்கலாம். ஏ 12 நாட்கள், பி வந்து 18 நாட்கள். அப்ப எல்சிஎம் எடுத்தா 36ன்னு கிடைக்கும். 2 18 36, 3 12 36. இனிமே நம்மளுக்கு இந்த 12 18 தேவையில்ல, இந்த 3 வச்சு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா 4 நாட்கள் வேலை பார்த்த பிறகு ஏ வந்து வேலையை விட்டு விடுகிறார். அவன் மீதி வேலையை பி மட்டும் முடிக்கிறார் எனில் வேலை முழுவதும் முடிக்க ரொம்ப முக்கியம். மீதி வேலைன்னு கொடுக்கல, முழுவதும் முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன அப்படின்னா நம்மளுக்கு 4 நாட்கள் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஏ போறாரு. அப்ப 4 நாட்கள் வரைக்கும் 2 பேரும் வேலை பார்த்திருக்காங்க. அப்ப ஏ பிளஸ் பி வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாள் எவ்வளவு பாக்குறாங்கன்னா 3 + 2 5 பாக்குறாங்க. அப்ப 4 நாட்கள் பார்த்தாங்க அப்படின்னா 4 × 5 20 பார்த்துருக்காங்க. அப்ப மீதி எவ்வளவு இருக்கு அப்படின்னா 16 இருக்குது. மொத்தம் 36ல 20 போக மீதி 16 இருக்குது. இப்ப இந்த 16 மட்டும் யார் பார்க்கணும் அப்படின்னா பி மட்டும் தான் வேலை செய்யறாராம். ஏ போயிருந்தாரு, பி மட்டும் வேலை செய்யறாரு. பி வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு 2 பாக்குறாரா. அப்போ 16 பார்க்கணும் அப்படின்னா 2 பார்த்தாருன்னா எத்தனை பார்ப்பாருன்னா ஒரு நாளைக்கு 8 பார்ப்பார். சரி, 8 நாள்ல முடிச்சிருவார். மொத்தம் எத்தனை நாட்கள் வேலையை முடிக்க எத்தனை நாள்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி 2 பேரும் சேர்ந்து ஒரு 4 நாள் வேலை பார்த்துருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு 4 நாட்கள் வேலை பார்த்துருக்காங்களா. அப்புறம் இது ஒரு 8 நாட்கள் வேலை பார்த்துருக்காங்க. நம்ம டோட்டலா பார்க்கும்போது 8 + 4 12 நாட்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப ஆன்சர் வந்து 12 நாட்கள். அடுத்த சம் பாத்தீங்க அப்படின்னா 210 ஆண்கள் நாள் ஒன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்யுது. இது வந்து அதே ஃபார்முலா தான் வரும். M1 D1 H1 by W1 M2 D2 H2 by W2 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப 210 ஆண்கள் 12 மணி நேரம் வேலை செய்து 18 நாள்ல முடிச்சாங்க அப்படின்னா அதே வேலையை ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் வேலை செய்து 20 நாட்கள்ல முடிக்கணும்னா எத்தனை ஆண்கள் தேவை M2 என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டைரக்டா அடிச்சு ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ 0 0 அடிச்சிடலாம். 7 14, 3 21, 4 2, 6 12, 4 2 12, இது 3 பேருக்கும் ஆன்சர் கிடைச்சிடும். 18 × 3 × 3 போட்டோம்னா நம்மளுக்கு M2 கிடைச்சிடும். அப்ப இது 3 பெருக்கும் போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 162 அப்படிங்கிறது ஆன்சர் கிடைக்கும். அப்ப M2 பாத்தீங்க அப்படின்னா 162. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா 5 நபர்கள் 5 நாட்களில் 5 வேலையை முடிச்சாங்கன்னா 50 நபர்கள் 50 வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பான்னு 50 50 அடிச்சிடலாம், 5 5 அடிச்சிடலாம். அப்ப ஆன்சர் வந்து D2 பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எத்தனை கிடைக்குன்னா 5ன்னு கிடைச்சிருக்கு. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஏ மற்றும் பி ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி மற்றும் சி அதே வேலையை 15 நாட்களிலும்
சி மற்றும் ஏ அதே வேலையை 18 நாட்களில் முடிப்பார் எனில் பி தனியே அவ்வேலையை எவ்வளவு நாட்களில் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம், வழக்கம்போல நம்ம எடுத்து எழுதிக்கிறலாம். அப்ப ஏ பி 10 நாட்கள்ல ஏபின்னு கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி மாடல் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். ஏபி பிசி சிஏ, ஏபி 10 நாட்கள், பிசி 15 நாட்கள், சிஏ வந்து ஒரு 18 நாட்கள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 18ஓட மடங்கு தான் பார்க்க முடியும். அப்போ நமக்கு எல்சிஎம் வந்து 90 அப்படிங்கிறது கிடைக்கும். இங்க 5 18 90, 6 5 90, 9 10 90. இனிமே நம்மளுக்கு இந்த டேட்டா தேவையில்லை. அப்போ நம்ம இதை வச்சு என்ன பண்ண போறோம்னா நம்ம சால்வ் பண்ண போறோம். இப்போ ஆல்ரெடி இந்த மாடல் பார்த்துருப்போம். ஏன்னா எல்லாருமே 2 டைம் இருக்கிறதுனால 2 டைம் எடுத்திருப்போம். ஏன்னா ஒரு நாளைக்கு 2 முறை வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதுனால. இப்போ இதெல்லாம் 3 கூட்டினீங்க அப்படின்னா 9 பிளஸ், அதாவது 2 டைம் வேலை பார்த்துருக்காங்களா, 2 ஏ இருக்காங்க, 2 பி இருக்காங்க, 2 சி இருக்காங்க. அப்படிங்கிறதுனால 3 பேரும் சேர்ந்து எவ்வளவு முடிக்காங்கன்னா 9 பிளஸ் 6 பிளஸ் 5னா 20 முடிக்கிறாங்க டோட்டலா. அப்ப ஒரு டைம் வேலை பார்த்தா அதில் பாதி பார்த்துருப்பாங்க. ஏ பிளஸ் பி பிளஸ் சினா 10 பார்த்துருப்பாங்க. இதுல என்ன கேட்டிருக்காங்க, பி மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பேன்னு கேட்டிருக்காங்களா. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏயும் சியும் நம்ம கழிச்சிட்டோம்னா பி கிடைச்சிடும். அப்போ ஏயும் சியும் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பார்த்தீங்களா, ஏயும் சி ஒரு நாளைக்கு எவ்வளவு பார்க்குறாங்கன்னா 5 பார்க்குறாங்க. அப்போ ஏயும் சியும் 5 அப்படின்னா அப்போ பி ஒரு 5 இருப்பாங்களா, அப்போ மொத்தம் 10,000. அப்போ இந்த பி வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு பார்க்குறாங்கன்னா 5 பார்க்குறாங்க. அப்போ இந்த வேலையை பி வந்து இந்த வேலையை 90 பார்க்க எத்தனை நாள் ஆகும் அப்படின்னா 5 5 பார்த்தாங்க அப்படின்னா 90/5 அப்படின்னா 90/5 அப்படின்னா நம்மளுக்கு 18 அப்படிங்கிறது ஆன்சர் கிடைக்கும். அப்ப ஆன்சர் வந்து 18. அடுத்த சம் பாத்தீங்கன்னா 7 ஆட்கள் ஒரு வேலையை 52 நாட்கள்ல முடிக்கிறாங்க. 13 ஆட்கள் எத்தனை நாட்கள்ல செய்து முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்ப இதை அடிச்சாலும் ஆன்சர் கிடைச்சிடும். 4 13 52. அப்ப ஆன்சர் வந்து 28 டேஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. அடுத்து ஒரு வேலையை முழுமையாக தனித்தனியே செய்து முடிக்க ஏபிசி ஆகியோருக்கு 12 6 3 நாட்கள் இருக்குதான். அப்போ ஏ பி சி 12 6 3 நாட்கள் இருக்கா. இப்ப என்ன பண்ணா நார்மலா எப்பவும் போல எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பெரிய நம்பர் 12 தான் கிடைக்கும். 4 3 12, 2 6 12, 1 12 12. ரைட். சரி, இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த வேலையை வந்து ஏபி இருவரும் செய்ய ஆரம்பித்து மறுநாள் சி அவர்களோடு வேலையை செய்தால், முதல்ல வந்து ஏபி 2 பேர் மட்டும் வேலையை ஆரம்பிக்கிறாங்க, ஏயும் பி வேலை ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் தான் யார் வரா அப்படின்னா சி வராரு. வேலை செய்தால் அந்த வேலையை முழுமையாக செய்து முடிக்க தேவையான நாட்கள் கேட்டிருக்காங்களா. அவ என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல் நாள் ஒரு நாள் யார் யார் பாக்குறா அப்படின்னா ஒரு நாள்ல ஏயும் பியும் மட்டும் பாக்குறாங்க. எவ்வளவு பாக்குறாங்கன்னா 3 பாக்குறாங்க. இப்ப 2வது நாள் சி வந்து சேர்ந்ததுனால ஏ பி சி 3 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா 7 பாக்குறாங்க. அப்ப ரெண்டு நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டோட்டலா 10 வேலை முடிஞ்சிருச்சு. அதான் 12ல 10 வேலை முடிஞ்சிருச்சு. அப்ப மீதி எவ்வளவு இருக்கு அப்படின்னா 2 வேலை தான் இருக்குது. சரியா. அடுத்து 3வது நாள் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா யார் வருவா அப்படின்னா 3 பேரும் சேர்ந்தே வருவாங்க. 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 7 பார்ப்பாங்களா. அப்ப 3வது நாள் பாத்தீங்க அப்படின்னா 2 நாள் ஃபுல்லா வேலை பார்த்துட்டாங்க. ஆனா மீதி இருக்குது பாத்தீங்கன்னா 2 தான் இருக்கு. அப்ப 3வது நாள் வரும்போது இவங்களால 7 பார்க்க முடியும். ஆனா மிச்சம் பாத்தீங்கன்னா 2 தான் இருக்கு. அப்படின்னால 2 2/7 அப்படிங்கிறது ஆன்சரா கிடைக்கும். லாஸ்ட் கொஸ்டின், 100வது கொஸ்டின் பாருங்க. ஒரு தொட்டியை 2 குழாய்கள் தனித்தனியே முறையே 30 நிமிடங்கள் 40 நிமிடங்கள் நிரப்புகிறது.
மற்றொரு குழாய் நீர் நிரம்பிய தொட்டியை 20 நிமிடங்களில் காலி செய்யும். தொட்டி காலியாக இருந்து இம்மூன்று குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்து விடப்பட்டால் அத்தொட்டி எத்தனை நிமிடங்கள் நிரம்பும்னு கேட்டிருக்காங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏ பி சி 3 குழாய் வச்சுக்கலாம். ஏங்கிற குழாய் வந்து நிரப்புது 30 நிமிடத்துல, பிங்கிற குழாய் வந்து 40 நிமிடத்தில் நிரப்புது. மற்றொரு குழாய் கொடுத்துக்கலாம், நம்ம சி வச்சுக்கலாம். மற்றொரு குழாயை சி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா காலி பண்ணுதான் 24 நிமிடத்துல. அப்ப நம்ம இதுக்கும் அதே மாதிரி எல்சிஎம் எடுத்துக்கலாம். தொட்டியோட அளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு 120 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ 5 24 120, இங்க 3 இங்க 4 அப்படிங்கிறது கிடைக்கும். இனிமே நம்மளுக்கு இது வந்து தேவையில்லை. இதுதான் தொட்டியோட அளவு 120 லிட்டர் அப்படிங்கிறது. தொட்டி காலியாக இருந்து இது வந்து கன்ஃபியூஸ் ஆக கொடுப்பாங்க நம்மளுக்கு, அதனால அதை பெருசா எடுத்துக்க வேண்டாம். இம்மூன்று குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்து விடப்பட்டால், தொட்டியில எதுவுமே இல்லை, அப்ப 3 குழாய் என்ன பண்ண ஒரே மாதிரி திறக்கிறாங்க. அப்ப என்ன பண்ண அப்படின்னா, இந்த குழாய் வந்து 5 மொத்தம் தொட்டியோட அளவு 120 லிட்டர்னு வச்சுக்கோங்க. 120 லிட்டர் அப்படின்னா ஏங்கிற குழாயில இருந்து 4 லிட்டர் தண்ணி உள்ள வருது, பிங்கிற குழாயில இருந்து 3 லிட்டர் தண்ணி உள்ள வருது, சிங்கிற குழாயில இருந்து என்ன பண்ணுன்னா காலி பண்ணுது. எத்தனை லிட்டர் அப்படின்னா சிங்கிற குழாய் வந்து 5 லிட்டர் காலி பண்ணுது. அஞ்சு லிட்டர் காலி பண்ணுது. அப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு இல்ல கணக்குல வந்து நிமிடம்னு கொடுத்ததுனால ஒரு நிமிடத்தில் அர்த்தம். எல்லாமே என்னது ஒரு நிமிடம். இந்த இடத்துல மணின்னு கொடுத்தா 1 மணி நேரம், நாள்னு கொடுத்தா 1 நாள். சரி, அதுல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம மாத்திக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நிமிடம் கொடுத்ததுனால ஒரு நிமிடத்தில் அர்த்தம். சரி, அப்போ ஒரு நிமிடத்தில் ஒரு நிமிடத்தில் 3 குழாயும் திறந்து விட்டால் அந்த தொட்டில என்ன நடக்கும் அப்படின்னா, ஏங்கிற குழாய், பிங்கிற குழாய், சிங்கிற குழாய் இருக்குது. 4 லிட்டர் உள்ள வருது, பிளஸ் ஒரு 3 லிட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா பிங்கிற குழாயில இருந்து உள்ள வருது. சிங்கிற குழாய் என்ன பண்ணுது காலி பண்ணுது அப்படிங்கிறனால -5 நான் போட்டுக்கிட்டேன். ஒரு நிமிடத்தில் 5 லிட்டர் காலி பண்ணுது. அப்போ டோட்டலா 7 லிட்டர் உள்ள வருது. அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா 7 லிட்டர் உள்ள வருது, 5 லிட்டர் காலி பண்ணுறது. அப்போ ஒரு நிமிடத்துல நம்ம 2 லிட்டர் தண்ணி தான் தொட்டில இருக்கும். அப்படிங்கிறதுனால ஒரு நிமிடத்திற்கு 2 லிட்டர்னா 120 லிட்டர் நிரம்புறதுக்கு 2ஆல வகுத்தோம் அப்படின்னா எவ்வளவு நேரம் ஆகும்னா 60 நிமிடம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ 60 நிமிடம் அப்படிங்கிறது நம்மளுக்கு மணி நேரத்துல கொடுத்ததுனால அப்ப நம்ம ஆன்சர் வந்து 1 மணி நேரம்.